வணக்கம் மக்களே, நம்ம ராதன் பண்டிட் அவர்கள் விஜய் குடும்பத்துக்கு பார்த்த ஜாதகம் பக்காவாக செட் ஆயிருங்க. சரி வாங்க பார்க்கலாம். வணக்கம். அந்த பொண்ணு சந்தோஷம், நிம்மதியாக உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் இருக்கலான் இருக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கணவன் கொடுக்க போகிறது இல்லை. அந்த கணவருக்கு இந்த பொண்ணையே பிடிக்காது. கல்யாணத்தினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும், சிவப்பாக இருந்திருக்கும், ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்பா அம்மா போய் பார்க்குற பொழுதெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ எங்கள் அப்பா வேண்டாங்க, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் நாளைக்கு அனுசரிச்சு போகும், அந்த பையன் கொஞ்சம் நாளைக்கு அனுசரிச்சு போவான். அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு அனுசரிச்சு போவாங்க. அந்த 4-5 வருஷங்கள் வச்சு இனிமேல் அனுசரிச்சே போக முடியாதுன்னு ஒரு நாள் வந்துடும். அப்புறம் 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் கணவனை உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிடணும். அப்போ இந்த கள்ளக்காதல், குடும்ப உறவுகளை தவறு வர்றது எல்லாமே உங்களோட ஏற்கனவே பழகிட்டு இருக்கிறவங்களாக தான் இதெல்லாம் நடக்கும். இதை கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கணவருக்கு நீங்கள் விவாகரத்து வழங்காதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் எவ்வளோ அசிங்கமாக உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாலும் நீங்கள் 2 பேரும் அன்பாக மட்டுமே பதில் நோட்டீஸ் கொடுங்க. நான் விவாகரத்து வழங்குகிற சூழல் இல்லை, முடிவிலும் இல்லை, நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுங்க. அந்த தவறான உறவுல இருக்கிற அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஆள் தெருவில் நிற்பான். அன்னைக்கு பொண்டாட்டி தான் கை கொடுப்பான். உங்கள் புருஷன் உங்கள் காலிலேயே வந்து விழுவார். அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும். உங்கள் வாழ்க்கையை எந்த கள்ளக்காதலையும் எந்த கள்ளக்காதலனாலையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதற்காகலாம் விவாகரத்தை நம்ம கொடுக்கக்கூடாது.